அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. அல்லேலூயா. அன்பே கர்த்தரோட பேசுவாங்க. சர்வவல்லமை தேவன் இந்த நாளில் கர்த்தாவை ஆராதிக்கின்ற செய்தாய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட வார்த்தைகளை குறித்து சோதரம் நீங்களோட பேசு அடின மூலியமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பை பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். பரம அழைப்பை பந்தய பொருளுக்காக என்ற தலைப்புல ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். இதற்கு பரம அழைப்பு. பரம அழைப்பு என்ன? பரம அழைப்பு இதற்காக என்றால் பந்தய பொருளுக்காக. தேவன் அழைத்த பரம அழைப்பை பந்தய பொருள். அப்போ பந்தய பொருளுக்காக நாம் என்ன பண்ணுறோம்னா பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுல பரம அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். அதனால பந்தய பொருள் என்ன பந்தயம்? யார் பந்தயம்? இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பொல்லாத சாத்தானுக்கும் பந்தயம். ஆமென். ரெண்டு பேருக்கும் பந்தயம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த பரம அழைப்புல பூமியில் எல்லா ஜனங்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். பூமியில் அத்தனை ஜனங்களுக்கும் பரம அழைப்பு கொடுத்திருக்கிறார். இதற்கு பந்தயங்களை பெற்றுக் கொள்வதற்காக பரம அழைப்பு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அழைக்கப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பரம அழைப்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர் அழைக்கப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். மேரேஜ் பற்றி தெரியுமா? திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுப்போம். எல்லாத்துக்கும் ஒரு விதமாக அனுப்புவோம். ரொம்ப 4 லட்சங்களுக்கு வாட்ஸ்அப்போ விதமாக அனுப்புவோம். 10 லட்சங்களுக்கு பத்திரிக்கை கொடுப்போம். இதெல்லாம் என்ன பண்ணலாம்? அழைப்பு. ஒரு திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் திருமணத்துக்கு அழைப்பு எல்லாரும் வாங்கி பத்திரிக்கை வாங்கி கொண்டு எல்லாருமே வரும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லையா? அப்போ அதில் அழைப்பு இருக்கிறது. பரமாயிரத்தை கிடைக்கிறது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டு மட்டும்தான் வராங்க. ஆமென். அப்படித்தான் கரெக்டாக நம்மளை தெரிந்து கொண்டு பரமாயிரத்தை நம்ம அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லாமே அல்லேலூயா. பக்கத்து பக்கத்தில் சொல்லுங்க. பரமாயிரத்தை அழைக்கப்பட்டிருக்கீங்க. சொல்லுங்க. பரமாயிரத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப நாம் யாருமே ஒவ்வொருவரும் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள். இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு பந்தய பொருளை பெறுவதற்காக. அல்லேலூயா. பந்தய பொருள் பெறுவதற்காக. ஆமென். கர்த்தர் நம்ம எப்படி அழைச்சிருக்கிறாரு பார்த்தோம்னா எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். கர்த்தர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார்? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். அல்லேலூயா. நம்முடைய தாய் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்னே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதிலே 1வது வசனம். கர்த்தர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறாரா? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே.
பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். சரியா? கர்த்தர் நம்மை எப்படி அழைச்சிருக்காரா? பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பரமழைப்புக்கு எப்படி அழைச்சிருக்காங்க? கர்த்தர் பெயர் சொல்லி, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ யாருடையவனா? என்னுடைய என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படியெல்லாம் கர்த்தர் அழைக்கிறார் நம்முடைய பரம அழைப்பிற்காக. ஆமென். இப்போ பரமழைப்பு பார்த்தோம். கர்த்தர் பரமழைப்பு வச்சிருக்காரு, பந்தயக்குள்ள பரமழைப்பு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. சரி, பந்தயம் என்ன? பந்தயம் வெற்றி நூல் பந்தயம் என்ன? யார் வெற்றி இல்லையா? ஸ்கூல் போகுது, நீ செஞ்சவன் தன்னோட பேட்டு சொல்லுங்க அமர் பேட்டு. ஹல்லேலூயா. வேதத்துல பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை வச்சு வெட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் பார்த்தா யோபு புத்தகத்துலமே யோபு வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணி செய்யறாங்க? யோபு 1ஆம் அதிகாரம் 9, 10, 11. யோபு 1ஆம் அதிகாரம் 9, 10, 11. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விரோதமாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் கொடுவேனானால் அது அப்புறம் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பான் என்று ஆறும் என்றார். ஹல்லேலூயா. சாத்தான் வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, யோபு நீங்க சும்மாவா நீங்க பண்ணீங்க? நீங்க சுற்றி என்ன பண்ணிருக்கீங்க? வேலை செஞ்சீங்க, அவன் கையில் பேச காசு வச்சுருக்கீங்க, அவனால சம்பத்தை பெருக பண்ணிருக்கீங்க. இப்படிலாம் பண்ணனால்தான் அவன் என்ன பண்றான்? உங்களை என்ன பண்றான்? ஆராதிக்கிறான், வணங்குறான். நீங்க கையை நீட்டி அவன் தொட்டு பாருங்க, அதெல்லாம் இழந்துருமா? அவன் பெருமளதான் அவன் முகத்துக்கு நேரம் உங்களே தூசிப்பான் அப்படின்னு என்ன சொல்றான்? கட்டளை சொல்றான். ஆனா ஆண்டு சொல்றாரு, அவன் புத்தமே சரிமாக்க நீதிமா அவன் பா பூமியில யாருமே ஆண்டு சொல்றாரு. 2 பேர் பேசிக்கிறாங்க. கட்டளை சொல்றாரு, அவன் நீதியமா உண்மை உள்ளவன், உண்மையா இருப்பான் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. சாத்தான் சொல்ல நீங்க அதை எடுத்து பாருங்க, ஆசிரியத்தை பிடிக்கி பாருங்க, அவனை தொட்டு பாருங்க, அவன் இழந்துருவான். இழந்து போனதுக்கு அப்புறம் என்ன பூசிப்பான்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது ஒரு மாதிரி வெற்றி. ஆமென். யோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4 வருஷமே 4 வரை சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கான பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போய் யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருட்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து
நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. இன்னுமா உத்தமத்தில் உறுதியா இருக்கு. தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். ஜீவனை விடு என்றார். தேவனை தூசித்து ஜீவனை விடு என்றார். ஹல்லேலூயா. இப்போ யாரு ஆண்டவருடைய முகத்துக்கு நேரா நின்று கர்த்தர் தூசிப்பானா அப்படின்னு பார்க்கறாங்க. ஆனா கர்த்தர் பார்க்கறாரு, அவன் இதுவரைக்கும் வாய் பாவம் செய்யவே இல்லை. அடுத்த தானே அடுத்த வார்த்தையா கண்டிப்பா. அப்போ அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவ்வளவு இழந்து போய் எல்லாம் இழந்து போய் உடம்பு பூரா பருக்கள் நிறைந்து இருந்த இடத்துல யோபு என்ன பண்ணாமா? வாய் பாவம் செய்யல, கர்த்தரை தூசிக்கல. ஆமென். நீ யார் ஆண்டவரை வச்சு பெற்றுக்கிட்டாரு? யோபு வச்சு இயேசு கிறிஸ்து இவன் உண்மை உள்ளவன், இவன் நீதிமான், இவன் என்ன பண்ணுமா? ஆராதிப்பா நம்பி ஆண்டவரை பெற்றுக்கிட்டாரு. தோத்து போனது யாரு? சாத்தான் தோத்து போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளே கர்த்தர் நம்பிதான் எல்லாமே கொடுக்கிறார். ஆமென். நம்பிதான் கொடுக்கிறார், நம்பிதான் உறுதி கொடுக்கிறார், நம்பிதான் எல்லாமே கொடுக்கிறார். அப்போ அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரம் நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நம்பிக்கை பாத்திரதா நம்ம இருக்கணும். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பார்க்கலாமே. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பூமியில் அவனை போல ஒருவனும் இல்லைங்கிறார். நம்ம தான் சொல்ல முடியுமா? கர்த்தர் உண்மை உள்ளவனும் உத்தமனும் நன்மைக்கு பொல்லாப்பு உள்ளவனும் பூமியில் உலகத்தை யாருமே அவனை போல சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்ல முடியுமா? அவன் நம்பிக்கையான இருக்கிறார். அவர் தான் இருந்தார். அவர் யோபு நம்பிக்கை எப்படி சொல்றாரு? காட்டாண்டே யார் மேலே கண்ணை வச்சு, யார் மேலே கவனம் வச்சு? யோபு மேலையா? அவர் உண்மை உள்ளவன், நீதிமான், பொல்லாத கர்த்தருக்கு பயப்படுறவன் ஆண்டவர் சட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா அவனை யோபு நம்பி சாத்தானை சேலஞ்ச் பண்றாரு, பண்ணை வைக்கிறார், வெட்டி இருக்கிறார். நீ அவன் என்ன வேணா பண்ணிக்கோ, அவன் பூசிக்க மாட்டான். அவர் நம்பிக்கை. நாம என்ன பண்றோம்? கர்த்தரே கண்ணிலையா, காதலையா, மூக்கிலையா நீங்க மறந்துட்டீங்களா? ஏன்டா கை விட்டீங்க? இப்ப நடந்து வச்சாங்க வேணுமா? கர்த்தரோட சண்டை தூசிப்போம், பேசுவோம். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த வார்த்தை. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அதுக்கு சாத்தான் சொல்றான், என்னடா சும்மாவா அவன் யோபுவை வந்து ஆராதிக்கிறான், இதா இருக்கிறான், உண்மையோட இருக்கிறான். நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அவன் உண்மையெல்லாம் புரியும். நீங்க எல்லாத்தையும் பிடிக்கி பாருங்க, அவன் என்ன பண்ணுவான்? தூசிப்பான். பார்க்கலாமா? அப்படின்னு ரெண்டு பார்த்து எல்லாம் போனதுக்கு அந்த வாயில வாட்டை பாவம் செய்யவில்லை, கர்த்தர் குறை சொல்லவில்லை. கர்த்தர் கொடுத்த கர்த்தர் வைத்தார். கர்த்தருக்கு சோத்திரம் சொன்ன தவிர ஏன் தவிர எனக்கு கொடுத்து எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு கர்த்தர் குறை சொல்லல, கர்த்தர் திட்டல. கர்த்தர் கொடுத்த கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ கர்த்தரை கோபுரம் வச்சு நம்பிக்கை எப்படி பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை நமக்கு இருக்கா? கர்த்தர் நம்மளை வச்சு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இந்த சொன்ன கட்டாயம் கட்டாயம் சொல்ல முடியுமா? இல்லையே. ஏன்னா வேணும் இல்லை, அந்த மாதிரி நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்பித்தான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? வேலை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை நம்பித்தான் குடும்பம் கொடுக்கிறார், வேலை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை நம்பிக்கை என்ன பண்ணுமா? உறுதி கொடுக்கிறார். கர்த்தர் நம்பித்தான் எல்லாத்தையும் கர்த்தர் நம்பி கொடுத்துக்கிறார். ஏன் இவங்க செய்வாங்க, இவங்க பண்ணுவாங்கன்னா கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
பிதாவாய தேவனுக்கு தெரியும் எப்போ உங்களை சேர்த்துக்கணும். பார்த்தோம்னா உலகத்துல ரேஸ் வைப்பாங்க. அப்போ ரேஸ் வைக்கும்போது ஒவ்வொரு பேர் நம்பர் கொடுத்து ஓடுவாங்க, ட்ராக்ல ஓடுவாங்க. அல்லையா கர்த்தர் நம்மளை அந்த பரம அழைத்து நம்மளை எழுதுகிறாங்க. இந்த பந்தய பொருளுக்காக இந்த ட்ராக் நம்ம ஓட சொல்கிறாரு. அல்லையா ஒவ்வொரு பேஜா அவருக்கு தெரியும் எப்போ இவங்க இந்த ட்ராக்ல ஓடணும், எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்படி நம்மளுடைய நேம் லிஸ்ட் ஓட்டத்தில் வந்துருச்சு. அல்லையா நம்ம ஓடித்தான் ஆகணும். இதற்காக ஓடி ஆகணும், பந்தயங்கள் பெறுவதற்காக நம்ம லக்கை நோக்கி நம்ம ஓடணும். அதுக்கு தக்க பரவாயில்ல பழச்சிருக்கிறாங்க. அல்லையா பூமியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத்தனைக்கு ஆண்டவர் பரவாயில்ல பழச்சிருக்கிறாங்க. அத்தனை பேர் வரல, தெரிந்து கொள்ளக்கூடிய நாம் நீங்க தான் அநேகமா வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம வந்திருக்கிறோம். அல்லையா இந்த ஓட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம், பந்தயத்தில் பெறுவதற்காக லக்கை நோக்கி ஓட வேண்டும். ஆமென். லக்கை நோக்கி ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். வாசிக்கலாம். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. ஓட்டப்பந்தயம் பார்த்தோம். 20 பேர் 10 பேர் ஓடுவாங்க. ஆனா பரிசு யார் வாங்குவாங்க? அத்தனை வாங்குவாங்க பரிசு? சொல்லுங்க, பரிசு அத்தனை வாங்குவாங்க? 10 பேர் 10 பேர் பரிசு வாங்குவாங்க. ஆமா, பந்தயத்தில் எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா ஒருவன் பரிசு வாங்குவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஏதோ உள்ள இறங்கிட்டால் நாம ஓடுவோம் அப்படியே கிடையாது. நம்ம நிச்சயம் எப்படின்னா நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த பந்தயம் பெற்றுக்கொள்ளணும்னு அப்படி நிச்சயமா ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. பந்தயத்தை ஓட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியை ஓடுற எல்லாரும் எழுதுறாங்கன்னா நிச்சயமா இருப்பாங்க. ஆமென். நல்ல சாப்பிட்டு கோழி சிக்கன் சாப்பிட்டாலே தெரிஞ்சுட்டு ஓட முடியுமா? அப்பா ஒரு நிச்சயம் எடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. பந்தயத்தை ஓடுறவங்களுக்கு இந்த லிமிட் தான் உடம்பு லிமிட் தான் வெயிட் போகணும். அவங்க நிச்சயம் எடுக்கணும். அதான் நிச்சயம் எடுக்கணும். பார்க்கலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அவளுக்கு ஃபுட்டு ஒரு லிமிட் தான், அவ்வளோதான் சாப்பிடணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த ஓட்டத்துல நிச்சய இலக்கம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியும். வெறும் ஒரு 100 கிராம் தெரியுமா இருக்கும் டிவியில. வெறும் 100 கிராம் வெயிட் எதனால ஒலிம்பிக் கலந்து முடியல. வெறும் 100 கிராம் தான் அவனோட உடம்பு வெயிட். வெறும் 100 கிராம் ஏறி போச்சு. அவனோட ஓட்டத்தை விட்டு விலகிட்டாங்க. நம்ம இந்தியாவிலையும் அவனோட ஒலிம்பிக்கில் சொல்லியும் அவன் கேட்கல. 100 கிராம் ஏறதுக்கு அவங்களோட தகுதி நீக்கப்பட்டு இழந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பினிஷ் போகத் என்பவர் பறிபோச்சு. கணக்கு பறிபோச்சவன். தங்க கணக்கு பறிபோச்சு. பொன்னிக்கு கலந்துக்க முடியல. ஏன்? 100 கிராம் வெயிட் எதனால அது தகுதி இல்லாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எத்தனை கிலோ இருக்கு பாருங்க. நம்மளோட ஓட்டத்துல நிச்சயம் பல காரியம் இருந்தா நமக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நமக்கு என்ன நிச்சயம் இருக்கும்? அது பூமிக்குரியதுக்கு ஃபுட்டு எல்லாம் எது சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டு அது இது. நமக்கு ஆதிக்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா கலைஞர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதுல 19, 20, 21 விவகாரம் விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டம் முதலானவைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை முன்னே இப்படிப்பட்ட சேவைகள் பந்தய பொருளை பெறுவதில்லை. ஹalleluya. நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்துல இதெல்லாம் இச்சடைக்கணும். ஹalleluya. இதெல்லாம் நமக்கு இல்லாம இருந்தாதான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் நம்ம பந்தய பொருளை பெற முடியும். ஹalleluya. ஆமென். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். போதும். ஆதலால் சபையை எல்லாரும் கேளுங்க. ஆதலால் நான் நிச்சயமில்லாத ஓடேன். கர்த்தர் ஓட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் சபை கொடுத்திருக்கிறாரு. அந்த சபையில நிச்சயம் இல்லாம ஏதோ ஒரு போட்டது இல்லை. நிச்சயத்தோட இருக்கணுமா ஓடணும். அந்த பொருள பெருந்தா ஓடணும். எல்லாரும் ஓடணும், சரி நாம ஓடுவோம் அப்படின்னு கிடையாது. நீங்க பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓட வேண்டும். ரெண்டாவது நான் நிச்சயம் இல்லாம ஓடேன். நிச்சயம் இல்லாம ஓடக்கூடாது. அதான் நிச்சயம் இல்லாம ஓடக்கூடாது. பந்தய பொருள் பெருணும் நிச்சயத்தோடு தான் ஓடணும். ஹalleluya. ஓடுறாங்க சரி ஏதோ அது ஒரு ஸ்பெஷல் போதும் ஓடுறாங்க. அவளுக்கு என்ன இருக்கு? நான் நிச்சயமாகவே பெற்றுக் கொள்வது எல்லாம் ஓடுறாங்க. மாவிக்கு ஓடுறது அப்படிதான் நிச்சயம் இல்லாத ஓடக்கூடாது. பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீங்க என்ன பண்ணணும்? ஓட வேண்டும். ஹalleluya. ஆமென். வேதத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எஸ்தர் எல்லாருக்கும் தெரியும். வஸ்தியை அழிக்கும் போது வஸ்தி ராஜாவோட சமூகத்துல வரல. ஆமென். ஹalleluya. வஸ்தி ராஜா சமூகத்துல அழிக்கப்படும் வரல. வரமாட்டோம்னு சொல்லியாச்சு. வஸ்திக்கு பதில வேற ஆட்கள் வஸ்திக்குள்ள வேற ராஜ்யத்திலேயே சேர்க்கணும் என்று என்னன்னா பூமியில அத்தனை கண்ணிகையும் அழைத்தார்கள். ஹalleluya. இந்த பூமியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அத்தனை பேருல எதிர்கொள்ளப்படாம கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹalleluya. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வராங்க கர்த்தர் அழைத்திருக்கிறாங்க. அழைத்து கொண்டு போய் கன்னிமானதான ஒரு இடத்துல இந்த கன்னிமானதான ஒரு சபையில வைச்சாச்சு. ஹalleluya. அப்போ கன்னிமானத்துல எத்தனை பெண்கள் தான் தெரியாது. ஹalleluya. ஒரு பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம். அந்த 50 பேர்ல யார் ஜெயிக்கிற யார் கட்டளுக்கு அதாவது கட்டளுக்கு தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவங்க தினமா ராஜ்யத்தை கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ஹalleluya. அழைக்கப்பட்ட அநேக எதிர்க்கப்பட்டவர்களோ சிலர். அப்ப இந்த கன்னிமானத்துல எஸ்தர் ராஜாதி வெயிட் பண்ணி அவரோட நேரம் வரும்போது ராஜாவோட சபைக்கு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ஹalleluya. அப்போ எத்தனை ஒரு வருஷமா ஓட்டத்துல பொறுமையாக ஓடி தேவ சமூகத்துக்கு முன்பாக நின்றாங்க. ஹalleluya. கடவுள் சமூகத்துக்கு நிற்கிற மாதிரி சமூகத்துக்கு போய் நின்றாங்க. ஹalleluya. நம்ம அதே மாதிரி எல்லாரும் கர்த்தருக்காக கனிமொழி விடப்பட்ட கன்னிகள் இதுல 4 மணிக்கு நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்துல அவர் சமூகத்துல போய் நிற்கணும். ஹalleluya. அதுதான் சகல ஓடிக்கொண்டிருக்காங்க. ஓட்டத்துல என்ன பண்ணணும்? உறுதியோடு ஓடப்படுவோம். நிச்சயம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணணும்? ஓடப்படுவோம். ஹalleluya. ஆமென். அப்ப நம்ம ஓட்டத்தை என்ன பண்ணணும்? உறுதியோடு ஓடப்படுவோம். ஹalleluya. சரி வரமாய் பார்த்து பந்தய பொருளுக்காக ஓட பார்த்து பந்தய பொருள் என்ன? அது இல்லை. உலகத்துல மேட்ச்ல பாப்பா கொடுப்பாங்க. நமக்கு பந்தய பொருள் சொல்லியாச்சு. பந்தய பொருளுக்கு தான் மழை கொண்டிருக்கோம். அப்போ பந்தய பொருள் என்ன?
நம்ம எதுக்காக ஓடணும், என்ன பெற்றுக்கொள்ளாத ஓடணும், நமக்காக என்ன பந்தயம் வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த எஸ்தர் அந்த பந்தயம் எல்லா ஸ்திரீகளுக்கு முன்பாக அந்த எஸ்தர் என்ன பண்ணாங்க? ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு என்ன பண்ணுறாங்க? ராஜ சமூகத்துல அலுவலகத்துக்கு போய் நிற்பாட்டாங்க இல்லையா? நமக்கு ஓட்டத்தில் நம்ம நினைக்கிற ஓட்டத்தில் ஓடி நம்ம ஜெயிக்கும் போது அந்த பதினம் பெறும்போது கரெக்டாக ஏசி மனமாட்டம் கொண்டு போறாங்க இல்லையா? நம்ம இப்போ பந்தயம் பண்ணுங்க, கரெக்டாக ஏசி பந்தயம் போடுறோம் இல்லையா? இதாவாய் தேவன் பரம அழைப்பிற்கு பந்தயம் லக்கை நோக்கி நம்ம லக்கை என்ன இருக்கிறோமா? ஏசு கிறிஸ்துவோட லக்கை இல்லையா? நம்ம பந்தயம் போல கரெக்டாக ஏசு கிறிஸ்து இதாவாய் தேவன் அழைத்த அழைப்பு பந்தயம் போல என்னன்னா கரெக்டாக ஏசு கிறிஸ்து பந்தயம் போல அந்த லக்கை நோக்கி போடணும். வேற பூமியில எதுவுமே கிடையாது. ஆமென். வேற சபையில எதுவுமே கிடையாது. சபைக்கு வர்றது பூமியில் இருக்கிறது பந்தயம் உலக மட்டும்தான். அந்த பந்தயம் உலக கரெக்டாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருக்காக அவர் பெற்றுக்கொள்ள ஓட வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஹல்லேலூயா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க மேகம் போன்ற திரளான சாட்சிகள். என்ன திரளான சாட்சிகள்? யோபு பார்த்தோம், எஸ்தர் பார்த்தோம். அவங்க அந்த பந்தயத்துல வெற்றி விட்டாங்க. ஓகே ஹல்லேலூயா. அப்போ அந்த மேகத்திற்கான சாட்சிகள் நமக்கு இருக்கும்போது அடுத்தது இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடணும். ஹல்லேலூயா. நமக்கு நியமித்த ஓட்டத்துல ஓடாதான் அந்த ஓட்டத்தை முடிக்கணும். ஹல்லேலூயா. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிறுவிக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி பந்தய பொருளை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்துல ஓடணும். நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். விசுவாசம் போக்குகிறவரும் முடிக்கிறவராக இயேசுவை நோக்கி. அப்போ பந்தய பொருளை நோக்கி நம்ம ஓட்டை பொருள்னா அந்த பந்தய பொருளை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். வேற எதையும் வாங்க கூட எதையும் வாங்க கூடாது. ஆமென். இயேசு தான் பந்தய பொருள். அதான் எப்படி பொருள்? இயேசுவை நோக்கி. நான் எப்படி படிக்கலாமே? பந்தய பொருளை நோக்கி. இயேசு தான் பந்தய பொருள். அவர் நோக்கி ஓடனா நீங்க ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையா ஓடணும். பூமியில் இருக்கிற ஓட்டத்தில் வேகம் ஓடதான் பரிசு. கரெக்டா? யார் கஷ்டம் அவங்க பரிசு பூமியில. ஆனா ஆதிக்கிற ஓட்டத்தில் வேகமாக ஓட முடியாது. பொறுமையா நமக்கு நீங்க ட்ராக்ல ஓடணும். இல்லையா? 3ஆம் ட்ராக்ல ஓடிட்டு திடீர்னு 5ஆம் ட்ராக்ல ஓடி பஸ் வாங்க முடியுமா? நீங்க போய் ஜெயிச்சிடலாம். முன்னாடி ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஆனா ஃபர்ஸ்டே போனாலும் பரிசு கிடைக்காது. ஏன்? நமக்கு நியமித்த ட்ராக் 3ஆவது ட்ராக். அந்த 3ஆவது ட்ராக்ல ஓடி ஃபர்ஸ்ட் வந்தாதான் பரிசு. 3ஆவது ட்ராக்கை விட்டு விலகி இன்னொரு ட்ராக் 5ஆவது ட்ராக்ல ஓடி போய் முன்னாடி நான் வந்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், பரிசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? நமக்கு நியமித்த ஓட்டம் பொறுமையாக ஓடணும். நமக்கு என்ன ஆண்டு ஓட்ட வச்சிருக்காரு அந்த ஓட்டத்தை பொறுமையாக தான் ஓடணும். அந்த ஓட்டத்தை விட்டு விலகி அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னா பரிசு பெற முடியாது. ஆமென். நமக்கு கோடு போட்டுருக்காரு, அந்த கோட்டு என்ன பண்ணணுமா? போக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? பந்தயம் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து தான் பந்தயம் போகிறோம். அவருக்காக தான் நம்ம என்ன போகிறோம்? ஓட போகிறோம். ஹல்லேலூயா. ஓடும் போது நிச்சயமாக காரியம் வந்து இருக்கணும். அந்த 12 சொல்லப்பட்ட தலைவருக்கு 5ஆவது சொல்லப்பட்ட 18
மகிழ்ச்சியாக பண்ணணுமா? ஓட வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஆகையால் நம்மின் தேர்வு யாவரும் எந்த சிந்தையாக இருக்கிறது, இந்த சிந்தையாக இருக்கிறது, எந்த காரியங்களாவது நீ வேறு சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சபையே, ஆகையால் இதெல்லாம் சொல்லி முடிச்சு கட்டி சொல்றாரு. ஆகையால் அதனால நீங்க என்ன பண்றீங்க? இந்த சிந்தையாக நீங்க இருங்க. எந்த சிந்தையா இருக்கணும்? அந்த கொள்ள பெற்றுக் கொள்ளணும். அந்த சிந்தை மட்டும் உங்களுக்கு இருக்கணும். சரியா? உங்களுக்கு எந்த சிந்தை இருக்கணும்? அந்த பொருள் பெறணும். வேற சிந்தை இருந்து நான் அப்படியே இதாகனா ஒத்துக்க முடியாது. நம்ம ஓட்டுறதுக்கு ஓட்டத்துல நம்ம ஓடிக்கொண்டு ஓட்டம் வெற்றுக்குள்ளதுல ஓட்டம் ஓடணும். அல்லையா? வெற்றி பக்கத்துல ஓட்டம் ஓடணும். அதுல இந்த சிந்தையை ஓடும் போது இந்த சின்ன மட்டும்தான் இருக்கணும். நான் பெற்று ஓடி அதை பெற்றுக் கொள்கிறேன், ஓடி அதை பெற்றுக் கொள்கிறேன். அப்படி அந்த சிந்தை தூங்கும் போது படுக்கும் போது எல்லா பக்கம் என்ன பண்ணணும்? அந்த சிந்தையை மட்டும்தான் இருக்கணும். இல்லையா? ஒரு போர்ட்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நாள்ல இந்த நேரத்துல இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா அது ஒரு வாரம் தான் தூங்கும் போது படுக்கும் போது ஓடுவாங்க. என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் மேட்ச் ஜெயிச்சுக்கிறேன், ஜெயிப்பேன் அப்படின்னு அவன் சிந்தைக்கு ஓடிட்டு இருக்கும். வேற சிந்தை வரவே வராது. அந்த மேட்ச் சிந்தையை விட்டுட்டு வேற சிந்தை இருக்கும்போது திடீர்னு மேட்ச் கலக்கும் போது என்ன பண்ண முடியுமா? ஜெயிக்க முடியாது. இல்லையா? நம்ம நியமத்துக்கு ஓட்டத்துல வெற்றி கொடுத்ததுக்காக ஓடணும். அதை பந்தை கொடுத்ததுக்காக அந்த ஒரே சிந்தையா தான் இருக்கணும். வேற சிந்தை இருக்கக்கூடாது. அப்படி சொல்றாரு ஆணையாளர். வேற சிந்தை இருந்தால் கர்த்தர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். வாரம் சபைக்கு போறோம், கர்த்தர் வாரம் வெளிப்படுத்துறாரு. இப்படி அப்படி கர்த்தர் மனப்பாடம் பார்க்க ஆசையை எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று வாரம் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இன்னைக்கு இந்த சிந்தியா வந்து இருங்க. இல்லையா? நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம இயேசு மட்டும்தான் இருக்கணும். நம்ம மைண்ட் சிந்தி எல்லாம் அந்த பாண்டியத்தில் எந்த திருந்த மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. பூமியில காசு கொடுத்து என்ன வேணா வாங்கலாம், நம்மளுடைய பந்தயத்தில் வாங்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். சத்தமா வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய இதற்கு பிடிச்சாலோ அதை பிடிச்சு கொள்வதற்கு என்னமா நீங்க ஆசையா தொடருகிறேன். கர்த்தரை எதுக்காக செய்கிறாரு? பூமியில கர்த்தரை எதுக்கு அவங்களை பிடிக்கப்படுகிறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியும். அது தெரியாம நம்ம இருக்கோம்னா ஓட முடியாது. பூமியில நம்ம பிறந்து வளர்ந்து கட்ட காரியமா ஒரு லட்சம் கொடுக்குறதுன்னா வேற காரியத்தை பிடிச்சிட்டாரு. நீ பந்தய பொருள் கொடுக்கறதுக்காக ஆண்டவனை பிடிச்சிட்டாரு. அப்போ அந்த பந்தய பொருளை கர்த்தனுக்காக பிடிச்சிக்கிறான்னா அதை பிடிப்பதற்காக என்ன பண்ணணும்? ஆசையா தொடரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆசை வேணும். அந்த பந்தய பொருளை கொடுங்க. அந்த பந்தய பொருளை நாம என்னணுங்க? நமக்கு ஆசை வேணும். ஆசை இருந்தா மட்டும்தான் ட்ராக்ல ஓட முடியும். ஆசை இருந்தா மட்டும்தான் பந்தய பொருளை பிடிக்க முடியும். நம்ம ஒரு ட்ராக்ல ஓடலாம், என்ன வேணா செய்யலாம், எல்லாரும் நாம ஓடலாம். ஆனா நமக்கு ஆசை இருக்கா? அதுதான் கேள்வி. நம்ம என்ன செய்யுது? அப்படியா? யாராவது சொல்லுங்க. நம்ம என்ன செய்யுது? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் ஆசை இருக்கு. அந்த ஆசையை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? பந்தய பொருளை பெற முடியும். அல்லேலூயா. அந்த ஆசையை தான் பெற முடியும். அல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லப்பட்ட எல்லா காரியத்துக்கும் மேலாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம்
தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே பரிசுத்தத்துக்கே அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பந்தயக்குள்ள நம்ம பெறணும்னா பரிசுத்த அழைப்புக்கு அழைச்சிக்கிறார் இல்லையா? பரம அழைப்பின் பரிசுத்த அழைப்புக்காக பந்தயக்குள்ள அழைச்சிக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்குள்ள ஒருவன தேவனை ரட்சிக்க முடியாது. ரட்சிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலாக பரிசுத்தம் ரொம்ப 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 முக்கியம். அசுத்தத்துக்கல்ல அசுத்தமா இருக்கிறவங்க ஒழுங்கா ஓட முடியாது, ஜெயிக்க முடியாது, பந்தயத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா நம்ம கட்டளை இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், அவர் நாமம் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாமம் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வதுன்னா நாம எப்படி பண்ணணுமா? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தாளுக்கு தான் போகணும். எல்லாவற்றிலும் பரிசுத்தம் நடக்காம பண்ணணுமா? காத்துக்கொள்ள வேண்டும். அவர் வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மாஸ்தனை எல்லாம் பெற்றுமா பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீத வாசகம் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய சிந்தை எல்லாமே பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை ஓட வேண்டும். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு வச்சிருக்காங்க? நம்ம எதுக்கு வச்சிருக்காரு? பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஏன் பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னா நம்முடைய பந்தய பொருள் பரிசுத்தம். ஆமென். நம்மளை கட்டளைய மனமாக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் இருக்கிறனால நாமளும் பரிசுத்தராக இருக்கணும். ஆமென். அப்பதான் சேர முடியும். நான் உன்னை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறேன். எதுக்கு? அந்த பந்தயங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. நமக்கு நிச்சயம் தேவைப்படுகிறது. ஆமென். நிச்சயம் தேவைப்படுகிறது. பந்தயத்தை எல்லாம் ஒருவனை பெற்றுக்கொள்வோம். அது நாமளா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துக்கு முன்பாக அந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய ரொம்ப சுயமா இருக்குது. உலகத்துக்கு அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வாங்க நீங்க பந்தயத்தை ஜெயிச்சீங்கன்னா இந்த பந்தயம் போகணும்னு சொல்லி உண்மையில உழைக்காங்க உள்ள போ, உண்மையுள்ளவனே உள்ள போய் பிரவேசி அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு நாம ஈவுக்கு ஓட்டத்துல பொறுமையாக ஓடப்படுவோம். இப்ப பண்டாத்தை ஒன்னாசி இப்படி சொல்லியிருக்கு பாரம். ஹல்லேலூயா. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிக்கிற பாவம் தள்ளி நிற்கிற பாவம் இல்லை, நம்ம சுற்றி தான் இருக்கு. படத்தை சுற்றி நம்ம நெருங்கி பாவம் யாவற்றையும் நம்ம தள்ளி நிற்கணும். தள்ளிவிட்டு பந்தய பொருளை நோக்கி, தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி, அந்த இயேசுவை நம்ம நோக்கி பார்த்தோம்னா அந்த பந்தய பொருள் பார்த்தோம்னா சாதாரண ஒரு பந்தய பொருள் போக்க பார்த்தோம்னா எவ்வளோ அழகாக ஆசையாக இருக்குது. ஒரு கோல்டு சீல் அடிச்சு அவங்க படம் வச்சுருக்காங்க, பெருசு வச்சுருக்காங்க. அதை பார்க்க ரொம்ப ஆசையாக படம் பார்க்க அதே அவ்வளோ படம் இல்லைன்னா நம்ம கட்டாயமான இயேசு இருக்கிறாரு. அவர் மிகவும் அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மிகவும் அழகுள்ளவர். அவர் ரூபம் பார்த்தா எப்படி இருக்கும்? அக்கினி சோலை போல இருக்கும். அவருடைய கண் அக்கினி சோலை போல இருக்கும். அவருடைய கண்ணுகள் மாதம் போல கண்ணு மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அவர் வெள்ளி புஷ்பம். ஆமென். வர்ணிக்கே அப்படி ஒரு அழகு. ஆமென். அவர் நோக்கி பார்த்தோம்னா அவர் பெற்றுக்கொள்ள ஆசை வரும். நம்ம இறைவனை நோக்கி பார்க்கல, நமக்கு ஒரு பந்தய போல இருக்கு. கர்த்தர் இயேசு நோக்கி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும். பாரமான யாவற்றையும் நம்ம தள்ளணும். என்ன பாரமா இருக்கலாம்? ஆமென். பாரம் இருக்கதான் செய்யும். தேவை பாரமான யாவற்றையும் நெருங்கி சுற்றி பாவத்தை தள்ளிவிட்டு தான் போகணும். அப்புறம் நமக்கு அந்த பந்தயத்தோட பெருளுக்கு ஆசை இருந்துன்னா தள்ளிடுவோமா? சுற்றி இருக்குது, அங்க இருக்குது, அதை நம்ம அடையணும்னா இருக்க தடையணுமா? தள்ளணும். போனா பாரம் என்ன பாரம்? தள்ளணும். என்னென்ன பாரம்? தள்ளணும். தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம போய் பார்ப்போம். அப்போ நமக்கு அந்த ஆசை வேணும். முச்செடியில நெருப்பு எடுத்து கொண்டிருக்கிறது,
ஹalleluya ஏறப்பட்ட மதிப்பு பெற்றதாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒரு பந்தய பொருள். அந்த பந்தய பொருளுக்காக நம்ம லக்கை நோக்கி என்னமா தொடர வேண்டும். ஹalleluya மீண்டும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் பரம அழைத்த அந்த பந்தய பொருளுக்காக மட்டும்தான் லக்கை நோக்கி தொடர வேண்டும். நம்ம லக்கை என்ன? நம்ம லக்கை என்ன? அது இது அது நம்ம லக்காது. ஆனா இது லக்கு பாருங்க, அவள் லக்கை நோக்கி தொடர்கிறேன். அவருக்காக யாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். பாருங்க, கர்த்தருக்காக எதுதான் இழந்தாலும் எல்லாம் நஷ்டம் தான், குப்பைக்கிறான். நாம என்ன பண்றோம்? அந்த குப்பை நஷ்டத்தை பிடிச்சிக்கணும். குப்பை, அந்த குப்பை அவள் சொல்ல குப்பைங்கிறான். நாம என்ன பண்றோம்? தூக்கி பீரோல வச்சுக்கணும். பீரோல அங்கே வச்சு அழகா இருக்கணும். ஆனா அவளுக்கு அதை குப்பை, அது நஷ்டம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் விட்டேன். எல்லாவற்றையும் குப்பை நஷ்டமா என்று கருதுகிறேன். அவன் மனசு தானே, அவன் கூட இப்படி நாசம் இருந்துச்சு. அவனுக்கு கூட இப்படி நாசம் இருந்துச்சு. ஏன்னா அவன் யார் பார்த்தான்? அங்கே போய் பார்த்துட்டான். அதை விலையே இல்லை. ஆமே, அதுக்கு விலையே இல்லை. அது பந்தை போல பார்க்கணும். அவனுக்கு ஆசை வந்துருச்சு. நானும் ஆசை தொடர்கிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்னு. ஹalleluya. இந்த பூமியில உங்களை எண்ணி நம்பிதான் கர்த்தர் பந்தய வச்சிருக்கிறாரு. இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க நம்பிதான் ஓடப்படாம இறந்துகிறாரு, சுத்துகிறாரு. ஆமென். சந்தியா அப்படின்னா ஓடுகிறாரு. இதுக்கு ஒவ்வொருவரையும் நேர்மைக்கு ஓட வச்சிருக்காரு. என்ன எதுக்காக? பந்தயம் பெறுவாங்க, ஜெயிப்பாங்க நம்பிதான் ஓடுறது. இவங்க ஜெயிப்ப நம்பிதான் நம்மளை அழைச்சிருக்கிறார், பரமாளிக்கு அழைச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா இவர் நமக்கு தாய் கொடுத்துருக்கிறாரு. ஏன் நம்புறாரு? இவங்க ஜெயிப்பாங்க, அந்த பந்தயத்துல பெற்றுக் கொள்வார்கள் என்று நம்புறாரு. ஹalleluya. இந்த பூமியில கட்டாயம் இயேசு கிறிஸ்துவும் பொல்லாத சாத்தானும் நாம வச்சிருக்கோம். பங்கை கொடுத்த மாசத்துக்கு பங்கை கொடுக்க மட்டும் லட்சத்துக்கு போனோம்னா நம்ம என்ன டீச்சிங்கோட என்னவோம் பரலோகத்துல கூட இருப்போம். ஹalleluya. எதற்கு நீங்க ஜெயிக்க பார்த்தீங்களோ அதுக்கு நீங்க அடிமையில் இருக்கிறீங்க சொல்லிக்கிறது. நீ கட்டக்காக பசங்க நீ ஜெயிக்க கட்டக்காரிங்க கட்டக்காக கட்ட சொல்லும்போது போயிடலாம். ஆனா சாத்தான் கொடுக்குற நன்மைக்காக நீங்க அதுக்கு ஜெயிக்க அடிமையா இருந்தீங்கன்னா சாத்தானோட அருளுக்கா போக முடியும். அவனும் பண்ணே போறான். இவங்களா சொல்லிட்டோம், கண்டிப்பா என்கிட்ட வருவாங்க. கட்ட சொல்வா இல்லை, என்னை நம்பி எனக்கு உண்மையை உடன்படிக்கையை முறியடிக்காம பாவம் செய்யாம நான் இந்த பந்தயத்தில் பெற்றுக்கொண்டு தினம் சொல்லிக்கிறார். ஒரு பக்கம் சட்டம் பாதாதார், ஒரு பக்கம் கட்டர் வாதாதார். நான் நம்புறேன் கட்டர் நம்புறேன். இது ஒவ்வொருவரையும் கட்டர் நம்புறாரு. பந்தய பொருள் பெருவாங்க நம்பிதான் பந்தய பொருளுக்காக பரமாய் பாய்ச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்ம வீழ்க்கூடாது. பரமாளவின் பந்தை பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரணும். அதுக்கு வச்சுக்கிறார். நமக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு வேலைக்கு சாட்டனோட கையை வைக்கிறான். ஏன் கட்டை பூசிக்கணும்? அந்த பந்தை பொருள் பெறக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோட போகக்கூடாது. அந்த பந்தயத்தில் எப்படி இருக்கணும்? அபகரிக்கணும். யோகுக்கே அது நடமை. 10 பிள்ளைகள் போயிடுச்சு, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் அனுபவிச்சு எல்லாம் போயிடுச்சு. ஆனா கர்த்தர் அவனை பூசிக்கல இல்லை. கர்த்தர் அவன் பூசிக்கல, பாவம் செய்யல. ஜெயிச்சுதாரு கர்த்தர், ஜெயிச்சுதாரு யோகு. நம்மளே ஆண்டவர் ஜெயிக்க வைக்கிறாரு. ஆமென். கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வைக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உண்மையுள்ளவராக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கணும்.
ஹல்லேலூயா. கஞ்சாவை சொல்லப்பட்டதான வசனத்தில் சொல்லப்பட்டதான எல்லாரும் விசாரிக்கணும் இருக்கணும். பரிசுத்த ஆகாரம் புரிந்து கொள்ளும் போது பரிசுத்தராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாணவர்கள் வந்து உள்ளாரையும் ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த ஓட்டம். ஏன் அந்த ஓட்டம்? பந்தய பொருளுக்கு ஓட்டம். சும்மா போட முடியாது. கட்டம் அழைக்கல. உங்களை நம்பிதான் ஓட செய்யல. உங்களை நம்பிதான் ஓடுல ஓடுவாங்க ஜெயிப்பாங்க கொடுத்துருக்க. அதுக்கு தான் எல்லா சலுகையும் கொடுக்குறாரு. எல்லா சலுகையும் அவர் கொடுக்குறாரு. ஏன்? இவங்க ஓடுவாங்க ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா. நாம என்ன பண்ணணும்? நிச்சயம் பெற்றுக் கொடுத்தாக்க ஓடணும் ஜெயிக்கணும். அந்த பந்தயத்தில் லக்கை நோக்கி போகணும். நம்ம லக்கு இயேசுவா இருக்கணும். நம்மளோட சிந்தையெல்லாம் இயேசுவா இருக்கணும். அப்பதான் லக்கை ஓட முடியும். வெறிக்கணும். ஹல்லேலூயா. விளையாட்டு அர்த்தம் என்ன தெரியுமா? வெறி இருக்கணும். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். அவங்க அந்த மைண்ட் மட்டும்தான். வேறு எந்த சிந்தையும் இருக்காது. எந்த போட்டியில் கலந்துட்டா ஜெயிக்கணும் அப்படிமா. நமக்கு ஒரு போட்டி, நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம யாருங்க? உலகத்தை ஜெயிக்கிறவங்க. ஹல்லேலூயா. உலகத்தை நம்ம ஜெயிக்கிறவங்க. அதை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிச்சு நம்ம பந்தயத்தோட பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரம அழைப்பு. ஹல்லேலூயா. தேவன் அந்த பரம அழைப்பின் பந்தயம் கொள்வதற்காக நம்ம லக்கை இறுதிய மூச்சு எதை பெறணுமா? லக்கை மட்டும்தான். ஆமென். எல்லாரும் எழுதிக்கோ.